சென்னை புறநகர் பகுதிகளில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்த நிலையில் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடந்த ஒரு மாதமாக வெயில் கடுமையாக இருந்த நிலையில் போரூர், காட்டுப்பாக்கம், மதுரவாயல், நெற்குன்றம், விருகம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் மழை பெய்தது. சென்னை புறநகர் பகுதிகளில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்த நிலையில் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடந்த ஒரு மாதமாக வெயில் கடுமையாக இருந்த நிலையில் போரூர், காட்டுப்பாக்கம், மதுரவாயல், நெற்குன்றம், விருகம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் மழை பெய்தது. சென்னை மதுரவாயல் பகுதியில் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் பெய்த திடீர் கனமழை காரணமாக சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சாலையின் இருபுறமும் மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் ஊர்ந்து சென்றன. திருவள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த கோடை மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருவள்ளூர், ஆரணி, பெரியபாளையம், ஊத்துக்கோட்டை, தாமரைப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென வானிலை மாறி மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெப்பம் வாட்டி வந்த நிலையில் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வாழை, நெல் பயிர்கள் சேதமடைந்தன. செந்தாரப்பட்டி, நாகியம்பட்டி, கொண்டையம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது. இதனால் அங்கிருந்த வாழை மரங்கள் சேதமடைந்தன. மேலும் நெல், மக்காச்சோள பயிர்கள் சேதமடைந்ததால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படும் என விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். தினமரம் வாழை மரம் ஏகப்பட்ட நஷ்டங்கள், குறைச்சது ஒரு 3-4 ரூபாய்க்கு மேலே எங்களுக்கு தினமரம் வாழை மரமே நஷ்டமாயிருச்சு. 1.5 வருஷம் காப்பாற்றி எங்களுக்கு ஒன்றும் உபயோகம் இல்லை. சிவகங்கை மாவட்டம் தாயமங்கலத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் தேரோட்ட விழா நடைபெற்றது. மின்னொளியில் ஜொலித்த தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். சோழிங்கநல்லூர் தொகுதி திமுக வேட்பாளர் எஸ். அரவிந்த் ரமேஷுக்கு அனுப்பிக்கப்பட்ட 100 கிலோ ஆப்பிள் மாலையை ஒரு நிமிடத்தில் போட்டி போட்டுக்கொண்டு மக்கள் எடுத்துச் சென்றனர். கோவிலம்பாக்கம் ஊராட்சியில் அரவிந்த் ரமேஷ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவரை வரவேற்க அவரது ஆதரவாளர் ஒருவர் 100 கிலோ எடையுள்ள ஆப்பிள் மாலையை கிரெயின் மூலம் அணிவித்தார். வேட்பாளர் அங்கிருந்து நகர்ந்த சில நிமிடங்களில் மாலையில் இருந்த ஆப்பிள்களை மக்கள் முண்டியடித்து பறித்துச் சென்றனர். திருச்சி மேற்கு தொகுதி திமுக வேட்பாளர் KN நேரு உறையூர் தொகுதியில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பறை இசை, செண்டை மேளம் முழங்க நடன குதிரைகளுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. MP அருண் நேரு மற்றும் திமுக மாநகர செயலாளர் அன்பழகன் ஆகியோருடன் சென்ற அவருக்கு பெண்கள் திரண்டு வந்து ஆரத்தை எடுத்து வெற்றிக்கான வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக மத்திய இணையமைச்சர் எல். முருகன் லிங்கேஸ்வரர் கோவிலில் தரிசனம் செய்த பிறகு மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி உள்ளிட்டோருடன் சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தாவக தலைவர் விஜயன் சிலையை ஊர்வலமாக எடுத்து சென்று திருவெரும்பூர் தொகுதி தாவக வேட்பாளர் நவல்பட்டு விஜய் வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழ்நாடு மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தின் மாநில தலைவராக P. செல்லப்பாண்டியன் ரூபாய் நோட்டுகளை மாலையாக அணிவித்து ஆவடி தொகுதியில் போட்டியிட வேட்புமனுவை அளித்தார். சீர்காழி தொகுதிக்குட்பட்ட மீனவ கிராமங்களில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பழையாறு, மடவாமேடு, கூழையாறு, திருமலை வாசல் உள்ளிட்ட மீனவ கிராமங்களுக்கு சென்று மதிமுக வேட்பாளராக செந்தில் செல்வனுக்கு ஆதரவாக பரப்புரை செய்தார். கிராம மக்கள் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மடவாமேடு கிராமத்தில் உள்ள கன்னியம்மன் கோவிலில் துர்கா ஸ்டாலின் சாமி தரிசனம் செய்தார்.
தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய கிருஷ்ணசாமி வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தன்னுடைய கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் ஒட்டப்பிடாரம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்தவர் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் முறைப்படி மனுவை சமர்ப்பித்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சாந்திராமு உற்சாகமாக வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை தொகுதியில் பாஜக வேட்பாளர் போஜராஜன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். ராணிப்பேட்டை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் காந்தி தேர்தல் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை வழங்கினார். தனது மகனுக்கு பதில் தான் போட்டியிடுவது குறித்து எழுந்த சமூக வலைதள சர்ச்சைகளுக்கு பதிலளித்தவர் தலைமை உத்தரவுப்படி வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதாக கூறினார். அதெல்லாம் பண்ணோம், தேவையில்லாதெல்லாம் பண்ணோம், அதுக்கு இது சம்பந்தமே கிடையாது. நாங்கெல்லாம் உண்மை இல்லை, தலைவர் முடிவு பண்ணதுனால நான் தெரியும். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதால் தஞ்சாவூர் மாநகராட்சி மேயர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் மேயர் சன் ராமநாதன் போட்டியிடுகிறார். மேயராக அவருக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கும் நிலையில் தேர்தலில் போட்டியிடுவதால் மேயர் பதவி மற்றும் வார்டு உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக ஆணையர் கண்ணனிடம் கடிதத்தை வழங்கினார். மதுரை மேலூர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் வேட்பாளராக முன்னாள் எம்பி விஸ்வநாதன் அறிவிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு உள்ளூர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னர் நிர்வாகிகளை சந்திக்க சென்ற நிலையில் உள்ளூரில் உள்ள காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு வாய்ப்பளிக்காமல் வெளியூர் நபருக்கு வாய்ப்பு கொடுத்துள்ளதால் ஆதரவளிக்க முடியாது, வெளியே செல்லுங்கள் என்று கூறி நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் ராமச்சந்திரன் வேட்புமனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் AM முனிரத்னம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். மன்னார்குடியில் அமமுக வேட்பாளர் எஸ் காமராஜ் ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் ராம் மனோகரன் வேட்புமனு தாக்கல் செய்தார். திருப்பூர் தெற்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்ய சென்ற சுயேட்சை வேட்பாளர்களை காவல்துறையினர் அனுமதிக்காததால் சலசலப்பு ஏற்பட்டது. அரியலூர் தொகுதி திமுக வேட்பாளர் லதா பாலு தேர்தல் நடத்தும் அலுவலர் பிரேமியிடம் தனது வேட்புமனுவை வழங்கினார். அணைக்கட்டு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் நந்தகுமார் தொண்டர்கள் புடைசூழ சென்று வேட்புமனு அளித்தார். நெய்வேலி தொகுதி திமுக வேட்பாளர் சபா ராஜேந்திரன் தனது ஆதரவாளர்களுடன் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுவதற்கு மனிதநேய ஜனநாயக கட்சித் தலைவர் தமிமுன் அன்சாரி வேட்புமனு தாக்கல் செய்தார். அவர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். உதகை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் போஜராஜன், காங்கிரஸ் வேட்பாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் மாரியம்மன் கோவிலில் ஒருவரை ஒருவர் எதிர்பாராத விதமாக சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். வேதாரண்யம் தொகுதியில் சசிகலா கட்சியைச் சேர்ந்த லிங்கேஷ் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் அதே தொகுதியில் கூட்டணியில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆதரவாளர் ராஜசிம்மனும் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் தொகுதியில் ராமதாஸ் ஆதரவு வேட்பாளரான NS ஏகாம்பரம் சிலிண்டர்களுடன் சென்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் KM ராஜு தனது ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார்.